Hey my families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி விலாகில் வந்துட்டு என்னுடைய 9th மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா 9th மந்த்து செக்கப் போனோன்னு சொன்னீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எதுவுமே எங்கள்கிட்ட சொல்லவே இல்லைக்கா, என்ன சொன்னாங்க, எப்படி இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி இந்த விலாகில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு திவிக்கு உடம்பு சரியில்லையா, என்ன ஆயிடுச்சுக்கா, அவனுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ அவனுக்கு அம்மா போட்டிருந்தது இல்லையா, நேற்று தான் 7வது நாள். ஸோ நேற்று வந்துட்டு மொதல் தண்ணி விட்டோம், இன்றைக்கி 8வது நாள், 9வது நாள் வந்து 2வது தண்ணியும் 11வது நாள் வந்துட்டு 3வது தண்ணியும் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுட்டோம், இப்போ நல்லா பரவாயில்ல, இது வரைக்கும் நல்லா குறைஞ்சிடுச்சு. இந்த சைடு போட்டது இந்த பக்கம் இப்போ வந்துடுச்சு. ஸோ லைட்டாக மட்டும் இருக்குது, அதனால் நேற்று தண்ணி விட்டோம், இப்போ பரவாயில்ல, வலிக்கல, எதுவுமே பண்ணலை. ஸோ அந்த வீக்கம் மட்டும் லைட்டாக இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸ்கூலுக்கு வேறு ரொம்ப நாள் போகவே இல்லையா, அப்புறம் வந்துட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கான், அம்மா மிஸ்லாம் கேட்பாங்கம்மா வேறு அப்படின்னு சொன்னால், நான் சொல்லிக்கிறேன்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீட்டிலே இருந்துட்டு படிச்சுட்டு வீட்டிலே தான் இருக்கிறாரு. ஸோ அந்த வலி எதுவும் இல்லை, இப்போ நல்லாவே இருக்கான். ஸோ 3வது தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அப்புறம் வந்துட்டு போன ஒரு 2 விலாகுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 8 மந்த் செக்கப்புக்கு போவே இல்லை அப்படின்னு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு இப்படி சொல்லிட்டேன், 8 மந்த் செக்கப் போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு 8 மந்த் செக்கப்புக்கு வந்து நான் ப்ரைவேட்டில் போனதுனால எங்கள் ஏரியா நர்ஸை போயிட்டு பார்க்க முடியல. அவங்க எப்பயுமே வந்துட்டு வாரம் வர சொல்லிவிடுவாங்க. புதன்கிழமை ஏரியா நர்ஸை போய் பார்க்கணும், பார்த்துட்டு செக்கப் போயிட்டு ப்ரெஷரு இதெல்லாம் எப்படி இருக்குது, வயிறுலாம் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அப்புறம் நோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த செக்கப் போகலைங்கிறத நான் சொன்னதை வந்துட்டு தப்பாக நினச்சிட்டு, அக்கா ஏன்க்கா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, 8 மந்த் செக்கப் முக்கியம் தானே, பேபியை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நான் வந்துட்டு 8 மந்த் செக்கப் போகலைங்கிறது ஏரியா நர்ஸை பார்க்க போகல அப்படிங்கிறதுனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன். பட் நான் வந்துட்டு கீழே விழுந்தேன் பார்த்தீங்களா, 8வது மாதம் தான் வந்துட்டு கீழே விழுந்துட்டேன். ஸோ அப்போயே வந்துட்டு ஸ்கேன் பண்ணாங்க. ஸோ பேபி எப்படி இருக்குது, கீழே விழுந்தபோது ஏதாவது அதிர்வில் ஏதாவது பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் செக் பண்ணாங்க. ஸோ அந்த வெளியில் ப்ரைவேட்டில் பார்த்ததுனால நான் அவங்கள போய் பார்க்க முடியல, அதை தான் சொல்லியிருந்தேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க வேணாம். ஸோ 8 மந்த் செக்கப்பு ரெகுலரான எல்லா செக்கப்பும் சரி எல்லாத்துக்குமே போயிட்டே இருப்பேன். ஸோ ஒரு செக்கப் கூட மிஸ் பண்ண மாட்டேன், இங்கே வர சொன்னதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு நான் 7வது மாதம் ஸ்கேனில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், என்னோடய பேபியோட ஸ்டொமக் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னாச்சு, அதோட ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத 9வது மாதம் ஸ்கேனில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கேனில் என்ன சொன்னாங்க அது என்னங்கிறத உங்கள்ட்ட காமிக்கிறேன். இப்போது வந்துட்டு அத்தைக்கிட்ட வந்து நான் வந்து கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா போன தடவை நம்ம போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு சத்து மாவு வாங்கிட்டு வந்தோம்ல, அப்பயே சொல்லிட்டு வந்தோம் கொழுக்கட்டை செய்யணும்னு சொல்லிட்டு. டைமே கிடைக்கல, திவிக்கு இது மாதிரி உடம்புக்கு வந்துட்டா, ஸோ செய்யவே முடியல. அத்தையும் வந்துட்டு ஊருக்கு போயிருந்தாங்க, செய்யலை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட ரிப்போர்ட்டை காமிக்கிறேன். சரி வாங்க, இந்த விலாகில் அப்படியே ஒன்று கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம வீட்டில் பூத்த ரோஸு 4 இலை தான் இங்கே இருக்காங்க. திவி இதை எப்படி அம்மாவுக்கு கொடுப்பேன், எப்போ பாரு பூ பறிச்சுட்டு வந்தானா திவி ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுப்போம். அது எப்பயுமே கொல்லையில் பூத்த பூவை எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து, செம்பருத்தி ஒரு 4-5 இருந்தால் கூட 4த்தையும் பறிச்சுட்டு வந்து இப்படி கொடுப்பான். அப்படி தான் கொடுக்குறான், அதுக்கு என்னமோ தெரியல, அதுதான் பார்த்துருக்கான், அதனால அதை அப்படி கொடுக்குறான். நீ ஏன் அவன் மைண்டை அப்படி கொண்டு போகிற, அம்மா மேலேயும் லவ் அப்படிங்கிற மாதிரி. நீ கொடுத்தல, நீ கொடுக்க மாட்ட, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த வாங்கிக்கல, இந்த வதங்கிக்கோ. சரி ரைட். ஆனால் காலேஜ் படிக்கும் போது கூட என் ஹேண்ட் ரைட்டிங் நான் அப்படி ஜாயின்ட் லெட்டரில் எழுதுனது இல்லை. என் பிள்ளைய பார்க்க பெருமையாக இருக்கு அம்மா, எழுதுட்டாங்க. நாங்கள் 2 பேரும் மட்டும் செஞ்சு சாப்பிட்றோம், உனக்கும் கிடையாது உன் தொம்பிக்கும் கிடையாது. அவனும் சொல்லிட்டான், ஐயோ சத்துமா கொழுக்கட்டை அப்படின்ட்டு போயிட்டான் அவன். மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எல்லாமே சாப்பிட்ணும், அப்போ தான் வந்துட்டு அதோட டேஸ்ட் என்னங்கிறது தெரியும். பார்த்தோன்னே பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது, சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். இது வரைக்கும் உனக்கு நான் செஞ்சு கொடுத்ததே இல்லை. ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டே நிறையாவே.
இல்லை பத்துலனாலும் பரவாயில்ல, இவனுக்கு மட்டும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. வாசத்தை பார்த்தாலே எப்படி இருக்கு? இப்போ வந்தால கௌசல்யா அவளுக்கு 2 பாக்கெட் கொடுத்தானும்னேன். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் வேற ஹெல்த் மிக்ஸ் அரைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட வேற கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நம்மளை தனியாக வாங்கி எல்லாத்தையும் இதில் என்னென்ன போட்டிருக்காங்க, கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளாம் போட்டோன்னா கொஞ்சம் நிறையா ஹெல்த்தியானதெல்லாம் போடலாமேன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். அம்மா வறுத்து அரைச்சி எடுத்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே பிசைஞ்சு உருட்டி கொடுத்தாலும் நாங்கள் தான் சாப்பிடுவோம் சின்ன பிள்ளையில. பால்வாடியில் இப்படி தான் கொடுப்பாங்க. மாவு பிசைஞ்சு கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்போம் நாங்களாம். இப்போல்லாம் மாவை வேஸ்ட்டு பண்ணுறோம். அப்போ மாவே கிடைக்காது. சத்து மாவு இருக்கா சத்து மாவு இருக்கான்னு நிறைய பேர்ட்டு கேட்போம். பால்வாடியில் பையன் மாட்டிட்டு வரும்போது எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பேன். அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களா, நமக்கு ஒரு உருண்டை கொடுக்க மாட்டாங்களான்னு. அப்புறம் அந்த அக்கா கூப்பிட்டு பாதி புட்டு கொடுப்பாங்க. அப்படியே அபூர்வமாக அப்படியே அதுதான் எங்களுக்கு அமிர்தமாக இருக்கும். அப்போ சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ரோட்டில் எல்லாருக்கூடையும் சேர்ந்து வர்றது அது வேறு லைஃபு. 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும் அந்த சத்துமாவோட ஃபீல் என்னங்கிறது. செம்மையாக இருக்கா அம்மா? கொஞ்சம் விடு. நல்லா இல்லை, நீ திங்காத, சாப்பிடாத. இனிப்பு அதுலேயே ஆல்ரெடி நிறையவே இருக்கும். தேங்காய்லாம் உடம்புக்கு நல்லது வேணும். அதெல்லாம் நிறையா போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. சர்க்கரை போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சின்ன பிள்ளையிலன்னு நாங்கள் தேங்காவில் எதாவது ஸ்நாக்ஸ்லாம் செய்யறதுக்கு முடியல அப்படின்னா தேங்காய் துருவி ஜீனி இருக்குது பார்த்திங்க, ஒயிட் ஜீனி, அதை எடுத்து போட்டு 2 மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுவோம். அவளோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அம்மாலாம் வீட்டில் இருந்தால் தானே ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டில் தனியாக தானே இருப்போம். அப்படி செஞ்சு சாப்பிட வேண்டியதான். எதையுமே வந்துட்டு அடுப்புலலாம் போய் பண்ண மாட்டேன். இது மாதிரி ரிஸ்கே இல்லாததான் செஞ்சு சாப்பிடுவேன். அவ்வளோதான். அத்தை மாவுலாம் ரெடி பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுட்ருக்காங்க. ஆமாம், பிடிச்சி வைக்கிறாங்க. இல்லை ஆமாம், எல்லாரும் வந்துட்டு குழந்தைங்கலாம் சின்ன பிள்ளையில கடிச்சிருமா, பிள்ளைக்கு கொழுக்கட்டை செஞ்சு போடுங்க, கொழுக்கட்டை செஞ்சு போடுங்கன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இந்த கொழுக்கட்டை தானே, புடி கொழுக்கட்டை செஞ்சு முரத்தில் போடுங்க, அப்போதான் வந்து பிள்ளை கடிக்காது. அவன் எதுக்கு பசியில் கடிச்சிட்டு இருந்துருப்பான், திடீர்னு உடனே இதை சொல்லிடுவாங்க. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், கொழுக்கட்டை செய்கிறேன்னு சொல்லிட்டு அத்தை வந்து எல்லாம் தட்டி கொடுத்தாங்க. அடுப்பில் வெயின்னு சொன்னாங்களா, நான் இட்லி பானைலாம் வச்சு கொழுக்கட்டைலாம் வச்சு மூடிட்டு வந்துட்டேன். படங்குது. என்னன்னு பார்த்தா தண்ணி வைக்கல, இட்லி பானையில் தண்ணி வைக்கணுங்கிறத மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த இட்லி பானை போயிடுச்சு, அதோட ஓட்டை விழுந்துடுச்சு. குண்டக்க மண்டை யார் அது வந்துட்டு மறந்துட்டு தண்ணி வைக்க மறந்துட்டேன் நான். ஆமாம், நீ தானே நீ கொழுக்கட்டை கேட்ட, அதான் வைக்காம விட்டுட்டேன். உங்கள்கிட்ட இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் கொழுக்கட்டையை சாப்பிடுவோம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் 7th மந்த்தில் வந்துட்டு இந்த ஸ்டொமக் கொலாப்ஸ்டுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை போட்டிருக்காங்க பாருங்கள், 7th மந்த்தில் கொலாப்ஸ் ஸ்டொமக் பபிள்னு போட்டிருக்கா. இப்போ இது 7வது மாதத்தில் எடுத்தது. இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ 9வது மாத ஸ்கேனில் பபிள்ஸ் நார்மல். ஓகே, இதை வந்துட்டு நார்மல் சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு சந்தோஷமாகவே இருந்துச்சு. அன்றைக்கி வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் வினோ வந்து வாசலே நின்றுட்டான். நான் உள்ளே போயிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு
அப்புறம் ரிசல்ட்டு வந்துட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்தது. திவி வயிற்றில் இருக்கும்போது அதை நான் கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது, கேரிங்கே கிடையாது. திவி வயிற்றில் இருக்கும்போது மூமெண்ட்டில் இருக்கானா இல்லை எப்போயாவது டபக்குன்னு ஒரு விடுற மாதிரி இருக்கும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். 9வது மாதத்தில் தான் வந்துட்டு டப்பன்னு அடிச்சுப்பான் 9 மணிக்கு கரெக்டாக. 9வது மாதத்தில் 9 மணி ஆயிடுச்சுன்னா வச்சுங்களேன், படன்னு அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அடிச்சுப்பான். தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டேன்னா அப்புறம் அப்படியே கரெக்டாகிடுவான். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு ஒன்றுமே தெரியல. கன்சீவாக இருந்த மாதிரி எனக்கு வாமிட் வராது, எனக்கு தலைவலி தான் இருக்கும். 3 நாள் வரைக்கும் தலைவலி இருக்கும், ஆனால் வாமிட் எதுவும் வராது. தாளிக்கும் போது இந்த பொரிக்கும் போது மட்டும் அந்த ஒரு 5 மாதம் வரைக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். ஆனால் இந்த பேபிக்கு வந்துட்டு தலைவலி வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது எல்லாமே நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க, அக்கா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான், ஒரு சிலர் ஆம்பளை பிள்ளை தான் அப்படின்ட்டு. எனக்கு ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியல. அவனுக்கு என்ன பண்ணுச்சோ இதுக்கு ஆப்போசிட்டும் பண்ணுது, அதே மாதிரியும் பண்ணுது. ஸோ எதுன்னு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ எந்த பேபியாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அது ஏன் குழந்தை இல்லையா. ஸோ வந்துட்டு எனக்கு எதுனாலும் ஓகே தான். திவிகிட்டையுமே அதை தான் சொல்லுவேன், பாப்பான்னு சொல்கிறதுனால பாப்பா மட்டும் நினைக்கக்கூடாது, தம்பியும் இருந்தால் உங்கள்கிட்ட ஜாலியாக விளையாடுறதுக்கெலாம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கிட்டேயும் வந்துட்டு அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன குழந்தைங்கிறத நம்ம இன்னும் 1 மாதம் 28 நாள் தான் இருக்குது. ஸோ அடுத்த மாதம் 13ஆம் தேதி வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வாரம் வந்துட்டு செக்கப்புக்கு கம்பல்சரி வந்தாகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இது ரிப்போர்ட்டு, இதை கொண்டு வந்து திவிகிட்ட காமிச்சினேன். அம்மா என்னம்மா ஒரே கருப்பாக இருக்குது, இது எப்படிம்மா பாப்பா இருக்குது அப்படின்னு சொன்னான். டேய் கண்ணு பாப்பா மூடி தான் இருக்கும், அதனால இருட்டாக இருக்கிறதுலாம் தெரியாது, நீ இருக்கும்போதே அப்படி தாண்டா இருந்தேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து காமிச்சேன். அப்புறம் இது நானாவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆமாண்டா இது நீ தாண்டா அப்படின்னு சொன்னேன். இது நீனு இது பாப்பா அப்படின்னு சொன்னேன். அதுதாங்க. சரி வாங்க, கொழுக்கட்டை வெந்திருக்கும், நம்ம எடுத்து சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்துட்டு பத்திரமா, எனக்கு திவிக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அப்புறம் அம்மா தான் இதெல்லாம் வந்துட்டு பத்திரமா எடுத்து வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு இருந்த ப்ரெஷரில் கவலையில் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே எனக்கு தோணவே இல்லை. அம்மா எடுத்து வச்சதுனால தான் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எனக்கு கிடச்சிது. அதை வந்துட்டு பத்திரமா 2 பேரையும் ஒன்றா வச்சுக்கணுங்கிறதுனால பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இதோட வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க எடுத்து வச்சுட்டு கொழுக்கட்டை எடுப்போம். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, இது நல்லா இல்லையாமா. எப்படி பாருங்க சத்துமா கொழுக்கட்டை யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அவனுக்கு சத்து மாவு பிடிக்காது, அவனுக்கு சத்து மாவு கொழுக்கட்டை பிடிக்காது. உண்மையாக சாப்பிட்றது எப்படி இருக்கு அவனுக்கு. இந்த டேஸ்ட்லாம் அவனுக்கு நம்ம செஞ்சு கொடுத்ததும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. அவன் இங்கே பேரு அந்த காலத்தில் கேவுரு சத்து மாவு இதெல்லாம் சாப்பிட்டவங்கலாம் நல்லா இருக்காங்க. பீஸா பர்கர் திங்கிறவங்கலாம் நல்லா இருக்க மாட்டாங்க. இப்போலாம் அதான் சாப்பிட்றது டேஸ்ட்டுங்கிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரியா, இது மாதிரி சாப்பாடு தான் ஹெல்த்தி ஃபுட்டு. இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த காலத்தில். போதும்னா கிளம்பி போங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். நவரும் எப்போல்லாம் விடுவாங்கங்கிற மாதிரி பார்த்துருப்போம். மாமாட்ட கொடுத்தா மொத்த கொழுக்கட்டையும் காலி பண்ணிடுவாங்க வச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமாக்கெல்லாம், உனக்கு தான் எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு மதியம் தான்டா ரசம் வச்சு கருவாடு வறுக்கலான்னு நினச்சேன். திவிக்கு வந்து அம்மா போட்டிருக்கா, அதனால் இந்த தாளிக்கிறதுலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு 1 வாரமாக 8 நாளாக வந்துட்டு எதுவுமே சாப்பாடே சரி கிடையாது. ஆமாம், சும்மா கொதிக்க வச்சு காய்கறி போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். மீன் குழம்பா இருந்தாலும் கருவாட்டு குழம்பா இருந்தாலும் அப்படி தான் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, முதல் தண்ணி விட்டுட்டிங்க, வாசலில் வச்சுட்டு சமைங்க, வீட்டுக்குள்ளே தான் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கே வச்சு சமைக்கணும். நான் ரசம் வச்சு கருவாடு வறுக்க போகிறேன், புளி ஊற வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யணும். அவ்வளோதாங்க இந்த விழாது.
அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். பாய்.